சூரியன் சாய காரிருள் மெல்ல சூழ்ந்திடும் யாவும் சேர்ந்திடும் வேளை பாருலகெங்கும் நின்றெழுந்தோங்கும் பண்புயர் கீதம் வாழ்க மரிய பாருலகெங்கும் நின்றெழுந்தோங்கும் பண்புயர் கீதம் வாழ்க மரியே. மாய உலகில் சிக்கியுழன்று வாடிய உள்ளம் சோர்ந்திடும் வேளை தாயகம் காட்டி கண்ணீர் துடைக்கும் ஆனந்த கீதம் வாழ்க மரியே. தாயகம் காட்டி கண்ணீர் துடைக்கும் ஆனந்த கீதம் வாழ்க மரியே. பூலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே மேலோனின்னுள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே. தூயோர்களாம் எல்லோரும் நீ தோன்றும் நாளினை ஓயாமல் நோக்கி பார்த்தே தம் முன் மகிழ்ந்தாரே. பெரிய மாநகர்த்தாயே வாழ்க வாழ்க. உன்னை பாடாத பொழுதில்லையே அன்னையே பெரிய மாநகர்த்தாயே. உன்னை பாடாத பொழுதில்லையே அன்னையே பெரிய மாநகர்த்தாயே. வாழ வைக்கும் இருதயத்தாயே வாழ்க வாழ்க.
பொழுதில்லையே அன்னையே பெரிய மாநகர் தாயே. கடலலை தாலாட்டும் வங்க கடலோரம் மகிமை மங்காமல் வரம் பல தருகின்றாய். தேடி வருவோர்க்கு நன்மை மறவாமல் கோடி அதிசயங்கள் நாளுமே புரிகின்றாய். இருதயத்தாய் மதியே குறைகள் தீருமம்மா விழிநீர் போக்கிடவே வழியை காட்டும் அம்மா. நாடி வருவோர்க்கும் தேடி வருவோர்க்கும் வரங்கள் பொழியும் அம்மா. உன்னை பாடாத பொழுதில்லையே அன்னையே பெரிய மாநகர் தாயே. மனித உறவுகள் மண்ணில் மலரவே எல்லோர் இதயமும் அன்பில் இணையவே. பகைமை எழுந்தாலும் தாயே உன் இதயம் இரக்கம் மிகுந்ததாய் ஒருமை தர வேண்டும். இருகரம் விரித்தவளே இதயம் நிறைந்தவளே சூரிய தாரகையே அழகின் முழுமதியே. குற்றம் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் குறைவின்றி காத்திடுவாய். உன்னை பாடாத பொழுதில்லையே அன்னையே பெரிய மாநகர் தாயே. உன்னை பாடாத பொழுதில்லையே அன்னையே பெரிய மாநகர் தாயே. வாழ வைக்கும் இருதய தாயே வாழ்க வாழ்க. வாழ வைக்கும் இருதய தாயே வாழ்க வாழ்க. உன்னை பாடாத பொழுதில்லையே அன்னையே பெரிய மாநகர் தாயே. இல்லை நீங்கள் கையில் என்ன எடுக்கணும்.
நாளில் தனிப்பங்காக உயர்த்தப்பட்டது. அதுவரை வேம்பா தூய ஆவி ஆலய பங்கின் நினைவுராக இருந்தது. அடுத்தந்தை அலாய் நவமணி அடிகளார் நம் பங்கின் முதல் பங்கு தந்தை ஆவார். இவர் 1940 முதல் 1947 வரை தந்தை அவர்கள் நமது ஊரில் பணியாற்றி இருக்கிறார்கள். பங்கின் பாதுகாவலியாக இறுதி அன்னை விளங்குகிறார்கள். முழுக்க முழுக்க கிறிஸ்தவ ஊரான நம் பங்கில் 400 கத்தோலிக்க குடும்பங்களும் 3000 கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இதுவரை 27 பங்கு தந்தை ஆவார். ஆலய வேலைப்பாடுகள் 1885 தொடங்கப்பட்டது. பல இடையூறுகள் காரணமாக ஆலயம் கட்டி முடிக்க சுமார் 15 ஆண்டுகள் ஆனதாக தெரிகிறது. இறுதியில் 1899 ஆலயமும் அதனோடு இணைந்த சப்பரக்கோட்டையும் கட்டி முடிக்கப்பட்டது. இவ்வேலைகள் ரூபாய் 6000 செலவில் கட்டப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பங்கு ஆலயத்தின் திருவிழா கொண்டாடப்படுகிறது. முன்னதாக ஆகஸ்ட் 30ஆம் தேதி கொடியேற்றமும் தொடர்ந்து 9 நாட்கள் நவநாள் பிரார்த்தனையும் நடைபெறும். பெரியசாபுரம் மக்களின் அதீத மாதா பக்தி காரணமாக இவ்வூர் இருதய மாதாவி கோட்டை என அழைக்கப்படுகிறது. இதோ இந்த இருதய அன்னைக்கு அழகு சேர்ப்பதற்காக புதிய ஆலயமாக இன்று நம் முன்பாக நிற்கின்றது இந்த ஆலயம். எனவே இந்த ஆலயத்தை திறந்து வைப்பதற்காக அர்ச்சிப்பதற்காக வருகை தந்துள்ள நம் ஆயர் அவர்களை கைதட்டி வரவேற்போம். நம்முடைய ஆயருடைய ஆசியால் நம்ம ஊர் ஆலயமும் நம்முடைய மக்களின் தொழிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது ஆயரோடு பவனியாக வருவோம். பரிசுத்த ஆவியின் பெயராலே இறைவனின் பரிசுத்த திருச்சபையில் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, திருப்பலி நிறைவேற்றி இப்புது கோவிலை நேர்ந்தளிக்க நாம் இன்று மகிழ்ச்சியுடன் கூடியிருக்கின்றோம். எனவே இத்திருச்சடங்கில் பக்தியோடு கலந்து கொள்வோம். இறைவன் வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம். இவ்வாறு ஒரே ஞானமான ஊற்றினால் புது பிறப்படைந்து ஒரே குடும்பமாக திகழும் நாம் ஒரே ஞான கோயிலாக வளர்வோம். ஒரே பலிப்பீடத்தை சூழ்ந்து நிற்கும் நாம் பரம அன்பால் நிரப்பப்படுவோம். மகிழ்ச்சியோடு ஆண்டவர் தம் இல்லம் செல்வோம். எதிர்பார்த்த நாள், நீண்ட காலமாக இந்த நாளுக்காக நாம் காத்திருந்தோம். புதிய ஆலய பணியானது ஆரம்பிக்கப்பட்ட நாள் 13/2/2011. அந்த நாளை எதிர்பார்த்து நாம் புதிய ஆலயம் என்று அர்ச்சிக்கப்படுமோ என்று எதிர்பார்த்த நாள் இந்த நாள். இன்று இந்த புதிய ஆலயமானது அர்ச்சிக்கப்படுவதற்காக நம்முடைய ஆய தலைமையில் நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். எனவே இந்த நாளில் நடக்கின்ற ஒவ்வொரு சடங்குகளும் வழிபாடுகளும் முக்கியமானவைகள். இந்த முக்கியமான சடங்குகளில் நாம் ஆர்வத்தோடும் அதே நேரத்தில் பக்தியோடும் நல்ல மனதோடும் பங்கெடுக்க வேண்டும் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் நம்முடைய ஊருக்காகவும் நம்முடைய ஊரினுடைய மக்களினுடைய தொழிலுக்காகவும்
இந்த ஆலயம் உருவாக்கப்படுவதற்கு முயற்சி எடுத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் இந்த ஆலயத்திற்கு உதவி செய்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களை நினைத்து பார்த்து ஜெபித்து இந்த ஆலயத்தின் மூலமாக தூய இருதய அன்னையின் மூலமாக இறைவனிடமிருந்து ஆசிரை பெற்று நாம் ஒவ்வொருவரும் வீடு செல்ல வேண்டும் என்ற உள்ளத்தோடு இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். இப்பொழுது தண்ணீரை புனிதப்படுத்துகின்ற நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி இந்த ஆலயத்தை அர்ச்சிக்க இருக்கின்றோம். தண்ணீரை புனிதப்படுத்தும் சடங்கு முடிந்தவுடனே ஆலய சுவர்களில் ஓரமாக ஆயர் அந்த ஆலய சுவர்களிலே புனிதப்படுத்தப்பட்ட நீரை தெளிக்க வருவார். எனவே அந்த சமயத்தில் மட்டும் அந்த சுவரோரில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவா, அனைத்திற்கும் ஒளியூட்டி வாட வைப்பவர் நீரே. மனிதர் மேல் தனிப்பட்ட அன்பை பொழிகின்றீர். இதனால் பரலோக தந்தையாகிய நீர் அவர்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, உமது அரவணைக்கும் அன்பினால் பாவத்திலிருந்தும் விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாகிய கிறிஸ்துவிடம் இடையறாது கூட்டிச் செல்கின்றீர். ஏனெனில் பாவ கரைபடிந்த மனிதர் கருணை மிகுந்த திட்டத்தினால் ஞானஸ்நான ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் நீரே திருவுளமானீர். ஆகவே இந்த தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இந்த தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய ஆவியின் கோயிலாக மாற்றுகின்ற ஞான ஸ்நானத்தின் அடையாளமாக இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடும் திருச்சடங்குகளில் கலந்து கொள்ளும் நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரு நாள் விண்ணக எருசலேமுக்கு வந்து சேர அருள் கூறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தண்ணீர் அந்த சுவர்கள் தெளிக்கப்படுகும் போது இந்த ஆலயத்தை அர்ச்சிக்கின்றோம். அதே போன்று உங்கள் மீதும் தெளிக்கப்படும். நீங்களும் அதே சமயத்திலே ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட வேண்டும் என்று உள்ளத்திலே ஆண்டவர் அருளை நினைத்து பார்த்து அர்ச்சிப்பை உங்களுக்கு கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சுவர்களுக்கு அருகில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து ஒதுங்கி இருக்குமாறு கேட்டுக்கொள்ளும். பாடல் பாடப்படும். தேவாலய வளப்புறம். அவரது இரக்கம் என்றென்றோ உள்ளது. பிதாவும் சுதனும் தூய திரு ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல
ஜெபிப்போமாக. முதலும் முடிவுமற்ற எல்லாம் வல்ல இறைவா, இந்த ஆலயத்தின் மீது உமது அருளை பொழிவீராக. இத்திருத்தலத்தில் உம்மை கெஞ்சி மன்றாடும் மக்களாகிய எங்கள் அனைவருக்கும் துணை புரிந்து உமது அருள்வாக்கின் ஆற்றலாலும் அருட்சாதனங்களின் வல்லமையாலும் எங்களை உமது அன்புறவில் உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாசிக்கப்படுகின்ற வாசகங்கள் அனைத்தும் ஆலய நேர்ந்தளிப்பையும் பீடத்தையும் அர்ச்சிக்கின்ற வாசகங்கள் வாசிக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் இந்த வாசகங்களை அமைதியாக, ஆலயத்திற்குள் சத்த வேண்டாம், அமைதியாக வாசகங்களை ஆர்வத்தோடு கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் வாசகம். கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 2 முதல் 4 முடிய, மேலும் 5 முதல் 6 முடிய மற்றும் 8 முதல் 10 முடிய. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டீர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர்கள் அனைவரையும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையில் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிக. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தம் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்க புனித அன்னையே, விண்ணையும் மண்ணையும் எக்காலத்திற்கு ஆளும் அரசனை ஈண்டவளும் நீரே. ஏனெனில் எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியினாதவர் உம்மிடமிருந்து உதயமானார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 22 முடிய வசனங்கள். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 22 முடிய வசனங்கள். யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்து நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் இயேசுவை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இந்த கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில்
இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லோருக்குமே மிக்க மகிழ்ச்சியான நாள். இந்த ஊருக்கு எத்தனையோ பேர் பங்கு உருவாக இருந்திருப்பார்கள். அவர்களும் இங்கே இன்றைக்கு வந்திருக்கலாம். அவர்கள் இன்றைய காட்சியை காண்கின்ற பொழுது நாம் பெரியசாமி போடுறதுக்கு தான் வந்துட்டோமா அல்லது வடித்தவரி வந்துட்டோமான்னு நினைச்சிருக்கலாம். ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் 2வது வாசகத்தில் கேட்டீங்களே, நான் ஒரு புதியதொரு வானகத்தையும் புதிய ஒரு வையகத்தையும் கண்டேன். ஏனெனில் கடவுள் அவர்கள் மத்தியிலே குடிகொள்கின்றார். இனிமேல் அவர்கள் அவருடைய மக்களாக இருப்பர், அவரும் அவருடைய கடவுளாக இருப்பார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் இது மிக மிக உண்மையானது. திருப்பாடல் 127 கூறுவது போல, ஆண்டவர் வீட்டை கட்டால் என்று அதை கட்டுவோர் உழைப்பு வீணாகும். இதை ஆண்டவரை கட்டியிருக்கின்றார். மனிதர்களாகிய நாம் எவ்வளவு தான் உடைத்தாலும் பெருமைப்பட்டாலும் ஆண்டவருக்கு இதன் மகிமை. இருப்பினும் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நாம் கொடுக்காமல் இருக்க முடியாது. எனவே இந்த ஊர் மக்களை நான் மிக மிக பாராட்டுகின்றேன். அவரோடு ஒன்றிணைந்து வீரமாக துணிவாக செயல்பட்ட, துடிப்போடு செயல்பட்ட பங்கு குரு சேவியர் ஜார்ஜ் அவர்களையும் இந்த ஊர் மக்கள் ஒவ்வொருவரையும் ஊர் பெரியவர்களையும் நான் சிறப்பாக மனமாற வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புறது ஆண்டவர் கட்டி எழுப்புகின்ற காரணத்தினால் ஆண்டவரில் நாம் அகமகிழ்வோம். மேலும் 125வது சங்கீதமும் மிக அழகாக நமக்கு கூறுகின்றது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். ஆண்டவர் இப்பொழுதும் எப்பொழுதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார். எனவே எருசலேமை சுற்றி மலைகள் சுற்றி இருப்பது போல ஆண்டவர் இவர்களை சுற்றி பாதுகாப்பார் என்று கூறப்படுகின்றது. இந்த இறைவாக்குகள் இங்கு நிறைவேற வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன். இயேசு தன் பணித்துவக்கத்திலே இறைவார்த்தைகளை கூறி இன்று இது நிறைவேறிற்று என்று கூறியது போல இந்த இறைவாக்குகள் உங்கள் வாழ்விலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நான் வெகுவாக ஆசைக்கின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன, அது நம் வாழ்வை எந்த முறையிலே தொடுகின்றது என்பதை பற்றி உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். இந்த ஆலயம் என்பதற்கு யூதர்கள் பாரம்பரியத்திலே அவர்கள் பாலைவனத்திலே அவர்கள் நடமாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு எத்தனையோ அற்புதங்கள் செய்தார். ஆண்டவர் அவர்களை வழிகாட்டினார். இரவிலே நெருப்பு தூண் வழியாகவும் பகல் நேரத்தில் ஒரு மேகத்தின் துணை கொண்டும் அவர்களை வழிநடத்தி சென்றார். இவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். இருப்பினும் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போய் தங்கினார்களோ அவர்கள் ஆண்டவரது பிரசன்னத்தை அவர்கள் அங்கு ஸ்தாபித்தார்கள். எனவே விடுதலை பயண நூலிலே நாம் 33வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து படிக்கின்ற போது மிக அழகாக அதை சந்திப்பின் கூடாரம். சந்திப்பின் கூடாரம் என்றால் என்ன? ஆண்டவரும் மக்களும் சந்திக்கின்ற கூடாரம். அது அவர்கள் ஒரு கூடாரத்தை அமைத்தார்கள். 7வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கிச் செல்வதும் பாளையத்துக்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். ஆண்டவரை தேடும் யாவரும், நல்லா மனதில் வைத்து, ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். அந்த கூடாரத்துக்குள்ளே என்ன நடந்தது? அங்கு எப்பொழுதும் கடவுள் தன் பிரசன்னத்தை
நுழைவாயிலில் மேகத்தூணில் நின்று கொண்டு மக்களுக்கு காண்பித்தார். மேலும் அங்கு என்ன சொல்லப்படுகின்றது? ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போகவே ஆண்டவரும் முகமுகமாய் மோயிசிடம் பேசுவார். நல்லா கேளுங்க. ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரிடம் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தை ஆண்டவரை தேடி வருவோர் தான் இந்த ஆலயத்தில் வருவார்கள். அன்றைக்கு சந்திப்பு கூடாரத்தில் யார் வருவார்கள் ஜெபிப்பர்? ஆண்டவரை தேடி வருபவர் வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது மோயிசனுக்கு மற்றும் ஆண்டவர் ஒரு நண்பனுக்கு பேசுவதை போல பேசினார். இன்றைய தினம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? ஒரு நண்பனை பேசுவது போல பேசுகின்றார். இவ்வாறு நமக்கு தெரியும். நற்செய்தி எடுத்து படித்து பாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாற்றி தருவேன் என்று கூறுகின்ற இயேசு எந்த தொனியிலே அவர் உங்களோடு பேசுகின்றார்? நீங்கள் பாரமாக இருக்கின்ற போது ஒரு நண்பனிடத்தில் செல்கின்றீர்கள். உங்களுக்கு ரொம்ப அன்பு செய்கின்ற பெற்றோர்கள் மற்றவர்கள் தான் செல்லுகின்றீர்கள். நாம் ஆண்டவரை ஒரு நண்பராக, ஒரு பெற்றோராக, தாயாக, தந்தையாக நாம் கருதுகின்றோம் என்றால் நாம் அவரை போய் ஒரு நண்பரோடு பேசுவது போல முகமுகமாய் பேசக்கூடிய வல்லமையை இந்த ஆலயத்திலே நற்கருணை வழியாக நமக்கு ஆண்டவர் அளிக்கின்றார். எனவே தான் திருப்பலி முடிந்தவுடனே அந்த நற்கருணையை இந்த திருப்பலி தனிப்பட்ட விதமாக ஆயர் அர்ச்சித்து அங்கு நற்கருணையை ஸ்தாபிக்கின்றார். எதற்காக? ஆண்டவர் முகமுகமாய் தன் நண்பர்களோடு பேசுவதைப் போல உங்களோடு பேசி சுமை சுமந்து சோர்ந்திருப்பதாக ஒவ்வொருவருக்கும் மனசில் இருக்கின்ற பாரத்தை இறக்கி வைக்கவும், மனதை லேசாக்கவும், மனதுக்கு ஆறுதல் கூறவும் சொல்லுகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் நம் நடுவே உள்ளார். எனவே இனிமேல் பிணியும் இராது, கண்ணீரும் இராது. அவர்கள் கண்ணீரை அவரே துடைத்து விடுவார் என்று திருவெளிப்பாட்டிலே வாசித்ததை கேட்டிருப்பீர்கள். இங்கு ஆண்டவரை தேடி வருகின்ற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் துடைத்து விடுவார். நற்கருணை. எனவே தான் இந்த ஆலயம் அர்ச்சிக்கப்படுகின்றது. எனவே கத்தோலிக்கர்களாக நமக்கு இந்த ஒரு சிறப்பு அம்சம் இருக்கின்றது. வெறும் ஜெபிப்பதற்கு மட்டுமல்ல, ஆண்டவரை முகமுகமாக தரிசிப்பதற்காக இந்த ஆலயத்தினுள் வருகின்றோம். காரணம் என்னவென்றால், சாலமோன் முதலாக ஆலயத்தை அர்ச்சித்து அபிஷேகம் செய்தபோது ஆண்டவர் அவனுக்கு வாக்களித்தார் என்றால் 1 அரசர் 9வது அதிகாரம் 3வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகின்றது. நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்க கேட்டேன், நான் புனிதமாக்கினேன். எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை நான் புனிதமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். என் கண்களும் என் இதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் அந்த முதலாக அவர் ஆலயத்தை கட்டி எழுப்பி அர்ச்சிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு உரைத்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த ஆலயத்தை அர்ச்சிக்கின்ற பொழுது இந்த ஆலய அர்ச்சிப்பு விழா நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஏனென்றால் இங்கு நமக்கு இறை அனுபவம் என்பது இருக்க வேண்டும். எனவே தான் இந்த ஆலயத்திலே அமைதி தேவை என்று சொல்லப்படுகின்றோம். இன்றைய தினம் நாம் என்ன படிக்கின்றோம்? நற்செய்தியில கேட்டீங்க, இயேசு ஆலயத்திலே அங்கு ஜெபிக்க செல்கின்றார். அங்கு ஒரு சந்தை கடையாக அதை மாற்றிவிட்டார்கள். எனவே ஆத்திரத்தோடு அவர்களை சாட்டை எடுத்து விரட்டுகின்றார். விரட்டி, என் ஆலயத்தை ஜெப வீடாக உள்ளது, அதை நீங்கள் கல்வர் கோகையாக மாற்றிவிட்டீர்கள் என்று அதை தூய்மைப்படுத்தினார். இந்த ஆலயம் ஒரு ஜெப வீடு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இங்கு இறை அனுபவம் பெற வேண்டும். நீங்கள் இந்த இறை அனுபவம் பெறுவதற்கும், நீங்கள் தூய்மையாக்கப்படுவதற்கும், உங்கள் பாவங்களிலிருந்து கழுவாய் பெறுவதற்கும், உங்கள் ஊருக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசிரை பெறுவதற்கும் இந்த ஆலயம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்பதை என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. எனவே ஆண்டவரை தேடும் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தை நாடி வருவீர்கள். அப்பொழுது இங்கு வந்து இந்த இறை அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும். ஓரேப் மலையில் எலியாஸ் தீர்க்கதரிசி அவர் ஆண்டவரை சந்திக்க அவரை அழைக்கின்றார். அவர் அழைத்த போது முதலிலே ஒரு பெரும் நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் அதில் இல்லை. பெரும் புயல் காற்று இருந்தது, ஆனால் ஆண்டவர் அதில் இல்லை.
பெரும் நெருப்பு தோன்றியது. ஆண்டவர் அதில் இல்லை. ஆனால் மெல்லிய காற்று இனிமையாக வீசியது. அதில் தான் ஆண்டவர் அவரோடு பேசினார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரோடு பேச வேண்டுமென்றால் நம் உள்ளத்திலே மௌனத்தில் ஆண்டவரை சந்திக்க முடியும். இங்கு வந்து நின்று ஆண்டவரை மௌனத்தில் சிந்தித்து, ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் வாங்க, உங்களோடு நான் பேசணும், என் சுமைகளை இறக்க வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உளமாற இறை அனுபவத்தை, இறை பிரசன்னத்தை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் வரவழைத்து அவரோடு உரையாடுங்கள். உங்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வருகின்றன என்பதை நீங்களே கண்டுணர்வீர்கள். எனவே தான் இயேசு என்ன சொன்னார்? இறையாட்சி என்பது எங்கோ இருப்பது அல்ல, உங்கள் உள்ளத்திலே, உங்கள் மத்தியிலே இருப்பது. லூக்காஸ் 17:21 வெகு தெளிவாக சொல்கின்றார். மேலும் இறையாட்சியை பற்றி கூறுகின்ற பொழுது அது உப்புக்கு தான். அது உப்பானது எங்கே இருக்குதுன்னே சொல்ல முடியாது, ஆனால் அது எங்குமே இருக்கும். இறை பிரசன்னமும் அப்படி தான். உங்கள் வாழ்க்கையில் இறை அருளும் அப்படி இருக்க வேண்டும். உங்கள் வாழ்வில் உட்புகுந்து அது பணி செய்ய வேண்டும். ஆனால் உப்பு இருக்குதுன்னா அது ருசியினால் அது வெளிப்படுத்துகின்றது. இறை பிரசனம் உங்கள் வாழ்வில் இருக்குது என்றால் உங்கள் வாழ்வில் அதை வாழ்ந்து காட்டுவீர்கள். அப்பொழுது தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும். நாம் இறை பிரசனம் இல்லை என்றால் நம் வாழ்வில் அதை காட்ட முடியாது. அதே போன்று நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். இருளை அகற்றும், மக்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் உங்கள் வாழ்வு அப்படி அமைய வேண்டும் என்பதை தான் இயேசு வெளிப்படுத்துகின்றார். மீண்டும் பவுலடிகளார் நமக்கு என்ன நினைவுபடுத்துகின்றார்? நீங்கள் இறைவனின் ஆலயம் என்பதை மறந்து விடாதீர்கள். இறைவன் உங்களையே ஒரு ஆலயமாக்கி இருக்கின்றார். அந்த ஆலயத்தினுள் வந்து வீற்றிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். திருவெளிப்பாட்டாகும் 3வது அதிகாரம் 20வது அதிகாரம் என்ன சொல்லுகின்றது? நான் வந்து உங்கள் கதவை தட்டுகின்றேன். யார் வந்து அந்த கதவை திறப்பார்களோ அங்கு நான் வந்து அவர்களோடு தங்கி உணவு அருந்துவேன், அவர்களோடு தங்கி இருப்பேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவரை தேடி வருகின்ற அந்த முதல் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது விடுதலை பயணத்திலே. ஆனால் ஆண்டவர் உங்களையும் தேடி வருவார். உங்கள் இதய கதவை தட்டுவார். இந்த ஆலயத்தில் வருகின்ற பொழுது சிறப்பாக உங்களை தேடி வருகின்றார். உங்கள் இதய கதவுகளை தட்டி, நீ எனக்கு உள்ளே இடம் கொடுப்பாயா? நீ உண்மையிலே மௌனத்திலே ஆண்டவரை சந்தித்து அவரோடு உரையாடுகின்ற போது, உறவாடுகின்ற போது உண்மையாகவே உன்னோடு வந்து தங்கி, நீங்கள் இல்லத்துக்கு செல்லும் போதும் எங்கு செல்லும் போதும் அவர் வந்து உங்களோடு தங்கி இருப்பார். ஐசுவில் அன்புக்குரியவர்களே, இறை பிரசன்னம் நம் வாழ்வில் என்றைக்கும் இருப்பதற்கு இந்த ஆலயம் பயன்படுகின்றது. இந்த நற்கருணை நமக்கு பயன்படுத்துகின்றது. நம் வாழ்விலே எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஆலயம் அது வாழ்வில் ஒளியூட்டும் சூழ்நிலையாகவும், சுமைகளை இறக்கி வைக்கும் சூழ்நிலையாகவும், நம் வாழ்வை புனிதப்படுத்தும் சூழ்நிலையாக இருக்க வேண்டும். இந்த அர்ச்சிக்கும் சடங்குகளை இவைகள் தான் தெளிவாக எடுத்துரைக்கப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த ஆலய அபிஷேக விழாவிலே நீங்கள் எல்லோரும் இவ்வளவு உற்சாகமாக வந்து பங்கெடுக்கின்றீர்கள், மிக்க மகிழ்ச்சி. ஆனால் உங்கள் வாழ்விலேயும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்கள் அன்றாட வாழ்விலே திருப்பள்ளிக்கு வருகின்ற போது, நாம் சாதாரண நாட்களிலே ஜெபிக்க இங்கே வருகின்ற பொழுது வெறும் பெரும் ஜெபங்களை மட்டும் சொல்லிவிட்டால் போதாது, மௌனத்திலேயும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். இல்லையென்றால் எஸ்யா இறைவாக்கினர் கூறியது போல் ஆண்டவர் சொன்னாரே, இந்த மக்கள் உதற்றினால் பிதற்றுகின்றார்கள், அவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. இங்கே வந்த பிற்பாடு ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே வெகு அருகில் இருக்க வேண்டும். நண்பராக, உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவராக, முகமுகமாக நண்பரோடு பேசுபவராக இருந்து உங்கள் வாழ்வை அர்ச்சிக்க வேண்டும். இதை நீங்கள் இன்றைக்கு உணர்ந்து விட்டால் இந்த ஆலயத்தை கட்டிய செலவுக்கும் அந்த அர்ச்சிப்பு விழாவுக்கும் ஒரு பொருள் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு வந்திருக்கின்றீர்கள். அதே ஆர்வத்தோடு இந்த ஆண்டவரை சந்தித்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்டு அவருடைய பிரசன்னத்தால் உங்கள் வாழ்வு என்றைக்குமே புனிதப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் வாழ்வில் சுமைகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஆண்டவர்கள் வாழ்வில் கண்ணீர்களை துடைத்து மகிழ்ச்சியில் உங்களை மூழ்கடிக்க வேண்டும். உங்கள் வாழ்வையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த ஊரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசி கூறி இந்த திருப்பலியிலே முழுமையாக பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது விசுவாசிகளின் மன்றாட்டுகளுக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை
எடுத்து சொல்கின்ற நேரம். எனவே பக்தியாக கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையின் ஊற்றே எம் இறைவா, கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, ஆனால் கடவுளின் வரம் பெற்றவர்க்கோ காலடி வைக்கும் இடமெல்லாம் சிறப்பு என்னும் வாக்கிற்கிணங்க கடவுளின் மறு உருவாய் திகழ்கின்ற எம் ஆலய திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மறைமாவட்ட ஆயர் மற்றும் அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகள் அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் நீர் துணையாக இருக்க வேண்டுமென்று புனித இதயத்தாய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, இன்று உம்மை தேடி வந்துள்ள உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களிடையே உறவுகள் பெருகிட வேண்டுமென்று எம் மக்களின் இதயங்களில் கோவில் ஆயிட வேண்டுமென்று இரக்கம் குணம் கொண்ட இருதயத்தாய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்திற்கும் முதன்மையான இறைவா, நீர் விட்டு சென்ற பணிகளை செய்து கொண்டிருக்கும் எம் பங்கு தந்தை மற்றும் அருட்சகோதரிகளை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் துன்ப வேளையில் அவர்களுக்கு உறுதுணையாயிருந்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இதயம் என்னும் வீணையில் இனிதே வீற்றிருக்கும் இருதயத்தாய் வழியாக இறைவாவுமை மன்றாடுகின்றோம். அரவணைக்கும் அன்பு வல்லலே எம் இறைவா, ஆலயமில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்னும் வாக்கிற்கிணங்க நாங்கள் அழகுற அமைத்திருக்கும் புதிய ஆலயத்தை உமது ஆவியின் அருளால் நிரப்பி இவ்வாலயத்தின் வழியாக நாங்கள் ஒற்றுமையின் சின்னமாக திகழ்ந்திட இரு கரம் விரித்த இருதயத்தாய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, நீங்கள் பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்ற வாக்கிற்கிணங்க எம் ஊர் மக்கள் செய்யும் அனைத்து தொழில்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து தங்களுக்கும் பிறருக்கும் உதவியாக இருந்திட புனித இருதயத்தாய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் உள்ளத்திலே மௌனமாக இப்பொழுது இறை அனுபவத்தோடு ஆண்டவரிடம் ஒரு சில நிமிடங்களை எடுப்போம். அன்பு தந்தை இறைவா, உங்கள் பிள்ளைகளுக்குரிய அன்போடு பாசத்தோடும் இந்த ஆலயத்திலே கூடி அவர்கள் கேட்கின்ற மன்றாட்டுகளில் தயவாய் கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, நீர் அவர்களுக்கு தயவு கூர்ந்து அன்பு தந்தையாகவும் இவர்கள் உங்கள் அன்பு பிள்ளைகளாகவும் இருந்து அந்த அனுபவத்தை இந்த ஜெப வாயிலாக அவர் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தல்ல எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது அர்ச்சிப்பு சடங்குகள் ஆரம்பமாகின்றன. இறைவனுடைய பராமரிப்பை நம் மத்தியிலே இந்த ஆலயத்திலே இந்த பீடத்திலே கொண்டு வருகின்ற நேரம். எனவே பக்தியோடு கலந்து கொள்வோம். இந்த வழிபாடுகள் தொடர்ந்து ஆலயம் நேர்ந்தளித்தல், பீடம் நேர்ந்தளித்தல், தூவம் தயாரித்தல் என்று தொடர்ந்து நடைபெறும். எனவே மக்கள் பக்தியோடு இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த அர்ச்சிப்பு சடங்கு உண்மையாக இப்போது தண்ணீர் மந்திரத்தின் வழியாக ஒன்று ஆரம்பித்தது. இப்பொழுது உண்மையாக அர்ச்சிப்பு சடங்கு முக்கியமான ஜெபத்தை ஆயர் சொல்ல போகின்றார்கள். எல்லோரும் உள்ளே நீங்கள் அமைதியாக அமர்ந்து உள்ளத்திலே ஆண்டவரை எண்ணி பார்த்து உங்கள் உள்ளத்தையும் அர்ச்சித்து அதே நேரத்தில் உங்களையும் தூய ஆவியின் ஆலயமாக நீங்கள் அர்ச்சிக்கும்படி அன்போடு மன்றாடுங்கள். அதே சமயத்தில் இது முடிந்த பிற்பாடு அடுத்த அர்ச்சிப்பு என்னவென்றால் இந்த பீடத்தில் திருப்பலி நடத்திருக்கிறது. எனவே திருத்தைலம் கிறிஸ்மா தைலத்தால் இந்த பீடத்தை ஆயர் அவர்கள் அர்ச்சிப்பார்கள். அர்ச்சித்த பிற்பாடு நாம் எப்பொழுதுமே பலியாக ஒப்புக் கொடுக்க காரணத்தால் நமது நெருப்பிலே தூபமிட்டு எங்கள் ஜெபத்தை நறுமணம் போல் ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் கூற்று உங்கள் வாழ்விலை விசுவாச ஒளியேற்றுவதற்காக ஒளியேற்றி உங்கள் பங்கு தந்தையின் கையிலே அந்த ஒளியை ஆண்டார். இத்தனை சடங்குகளும் இந்த அர்ச்சிப்பில் சடங்கின் பகுதியாகும். இப்பொழுது அர்ச்சிப்பு ஜெபத்தை நான் சொல்லப் போகின்றேன். உருக்கமாக உங்கள் உள்ளத்திலே மௌனமாக நீங்களும் அர்ச்சிக்கப்பட்டு புனிதானின் ஆலயமாக மாறுவதற்கு இந்த அர்ச்சிப்பு ஜெபத்திலே பங்கு பெறுங்கள். இறைவா, உமது திருச்சபையை அர்ச்சிப்பவரும் ஆள்பவரும் நீரே. உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக பறைசாற்றி விழா கொண்டாடுவது முறையே.
இன்று விசுவாசிகளின் திருக்கூட்டம் இந்த ஜெப வீட்டை மிக சிறப்பான சடங்குகளால் உமக்கு என்றென்றும் நேர்ந்தளிக்க விழைகின்றது. ஏனெனில் இங்கு தான் அந்த திருக்கூட்டம் உம்மை பக்தி ஆர்வத்தோடு வழிபடுகின்றது. உமது வார்த்தையால் படிப்பினை பெறுகின்றது. திருவருட்சாதனங்களால் ஊட்டமடைகின்றது. இக்கட்டிடம் திருச்சபையின் மறைபொருளை குறிப்பாய் உணர்த்துகின்றது. ஆகவே இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த கோவிலையும் இந்த பீடத்தையும் விண்ணக கொடைகளால் நிரப்பி புனிதமாக்கும். இதனால் இக்கோவில் எக்காலத்திற்கும் புனித தலம் ஆவதாக. இப்பீடமும் கிறிஸ்துவின் பலிக்கு ஏற்றதாக என்றும் இருப்பதாக. இங்கே இறையருட்பெருக்கு மனிதரின் பிழைகளை போக்குவதாக. இதனால் பரமதந்தையே, பாவத்தால் உயிரிழந்த மக்கள் மீண்டும் அருள்வாக்கு பெற்று புது பிறப்பு அடைவார்களாக. இங்கே இறைமக்கள் திருப்பீடத்தை சுற்றி நின்று பாஸ்கா நினைவு பலியை கொண்டாடுவார்களாக. கிறிஸ்துவின் வார்த்தையாலும் திருவுடலாலும் ஊட்டம் பெறுவார்களாக. இங்கே புகழ்ச்சி பலியின் மகிழ்ச்சி எதிரொலிப்பதாக. வானக தூதரின் இன்னிசையோடு மாந்தரின் குரலும் ஒருங்கிணைவதாக. மன்னகத்தின் மீட்புக்காக இடைவிடா மன்றாட்டு உம் திருமுன் எழுவதாக. இங்கே எளியோர் இரக்கம் பெறுவார்களாக. ஒடுக்கப்பட்டோர் உண்மையான உரிமை அடைவார்களாக. மாந்தர் அனைவரும் மகிழ்வோடு வானக